ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தாத்தாவோட முயற்சியால இந்த வேதா சிட்டிகள்ல இருக்கிற வீடுகள்ல சோலார் பவர் பிளான்ட் வச்சாச்சு. அதனால தான் கவர்மெண்ட்டும் ஜாயிண்ட் சோலார் பவர் பிளான்ட் நம்ம வேதா சிட்டியில வைக்கணும்னு முடிவை எடுத்திருக்காங்க. இதனால ஃப்ரீயா எல்லாருக்கும் பவர் கிடைக்கும். அந்த பவர் பிளான்ட் ஆன் தி வேல இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல அது இங்க வந்துடும். இது ரொம்ப நல்ல விஷயம் இல்ல? ஹிப் ஹிப் ஹூரே! ஹிப் ஹிப் ஹூரே! ஹிப் ஹிப் ஹூரே! கரண்ட் ஒயர்களும் என்னோட இந்த தாக்குதல்களும் ரொம்ப ஆபத்தானதா இருக்கும். ஹலோ சிங்காரி ராம், அந்த ஜெயண்ட் சோலார் பவர் பிளான்ட் வேதா சிட்டிக்குள்ள வரவே கூடாது, புரிஞ்சுதா? தேங்க்யூ தாத்தா. ஹிப் ஹிப் ஹூரே! ஹிப் ஹூரே! இப்ப மந்திரி சார் நம்மளோட பேச போறாரு. மந்திரி சார் வாங்க வாங்க. ஹலோ ஹலோ சார், நம்ம ஜாயிண்ட் பவர் பிளான்ட் சில பேரை வந்து திருடிட்டு போயிட்டாங்க. என்ன? என்னோட பேக். ஹே சின்ன பையா, எதுக்காக இப்படி போற வழியில குறுக்கா நின்னுகிட்டு இருக்க? போய் என்னன்னு பாருங்க. ஏய் சின்ன பையா, எங்களுக்கு வழிய விடு. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். இவன் கதையை முடிச்சிருங்க, போங்க. தேங்க்யூ சிவா, தேங்க்யூ வெரி மச். நீ மட்டும் வரலனா இந்த மோசமான ரவுடிங்க இந்த பவர் பிளான்ட்டை வேதா சிட்டிக்கு கொண்டு போக விட்டுக்க மாட்டாங்க. கரண்ட் ஒயர்களும் என்னோட இந்த தாக்குதல்களும் ரொம்ப ஆபத்தானதா இருக்கும். உங்களுக்கெல்லாம் வெக்கமாவே இல்லையா? ஒரு சின்ன பையன் கிட்ட இருந்து அடி வாங்கிட்டு வந்திருக்கீங்க. ஒருவேளை இந்த சோலார் பிளான்ட் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நான் உருவாக்கின என்னோட இந்த பிசினஸ் ஒரேடி அழிஞ்சு போயிடும். நானும் முழுசா அழிஞ்சு போயிடுவேன். என்னோட இந்த பிசினஸ் அழியறத என்னால பார்க்கவே முடியாது. பாஸ் கண்ட்ரோல், இல்லன்னா உங்க பிளட் பிரஷர் அதிகமாயிடும். என்னால எப்படி அழாம இருக்க முடியும்? கடந்த பல வருஷங்களா நான் தான் வேதா சிட்டிக்கு கரண்ட் சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் யாரும் என்கிட்ட கரண்ட் வாங்க மாட்டாங்க. என்னோட பவர் பிளான்ட் வீணா போயிடும். இந்த பவர் பிளான்ட்டுக்காக நான் கோடிக்கணக்கில் கடன் வாங்கி இருக்கேன். இதுக்கப்புறம் அவங்களோட கடன் எல்லாம் என்னால எப்படி திருப்பி கொடுக்க முடியும்? உங்களால எந்த வேலையும் ஒழுங்கா செய்ய முடியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் ஒரு பேக்கப் பிளான முன்னாடியே நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இந்த கேஜெட்டை எல்லார் வீட்டு மேலேயும் இருக்கிற சோலார் பிளான்ட்ல அட்டாச் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பிளான்ட் என்னோட கண்ட்ரோல்ல வந்துரும். இதனால கரண்டால யூஸ் ஆகிற எல்லா எலக்ட்ரிக் பொருட்களையும் என்னால கண்ட்ரோல் பண்ண முடியும். நான் நினைச்சேன்னா எலக்ட்ரிசிட்டியோட பவரை அதிகமாக்க முடியும். அதுவும் வீடு எரியிற அளவுக்கு என்னால அதிகமாக்க முடியும். அதே மாதிரி பவர் சப்ளைவை ரொம்ப குறைக்கவும் முடியும். அவங்க வீட்டையும் என்னால இருட்டாக்க முடியும். சீக்கிரம் போங்க. இதெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு அவங்க வீட்டு மேல இருக்கிற சோலார் சிஸ்டத்துல ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்துருங்க.
தண்ணி தண்ணி நல்லா இருக்கு தண்ணி அருமையான தண்ணி நல்லா தண்ணி சுடு தண்ணி கொதிக்குது தண்ணி பயங்கரமா கொதிக்குது தண்ணி. என்னாச்சுங்க? எதுக்காக இன்னைக்கு இவ்வளவு சத்தமா பாடுறீங்க? குளிக்கும் போதாவது பாடாம இருக்கலாம்ல. ஏன் இப்படி கத்திட்டு இருக்கீங்க? சோப்புக்கு பதிலா சிகப்பா எதையோ தடவி இருக்கீங்க. என்ன அது? நான் எதையும் தடவல. தண்ணி கொதிக்க வந்து என் ஸ்கின் இப்படி ஆயிடுச்சு. நல்லதான் தண்ணி வந்துகிட்டு இருந்துச்சு. திடீர்னு ஷவர்ல இருந்து கொதிக்க தண்ணி என் உடம்பெல்லாம் வெந்து போயிடுச்சு. கொதிக்கிற தண்ணி? அதுவும் ஷவர்ல வந்துச்சா? வெளியில இருந்து யாரோ கத்துற சத்தம் கேக்குதே. ஏன்பா உங்க வீட்லயும் கொதிக்கிற தண்ணி தான் ஷவர்ல வந்துச்சா? ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் அவன்ல சிக்கனை வச்சேன். ஆனா இங்க பாருங்க எப்படி இது கறிக்கு போயிடுச்சுன்னு. நீங்களே பாருங்களேன். நேத்து தான் சோலார் பிளான்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணாங்க. சோ இன்னைக்கு இதெல்லாம் எப்படி நடக்குது? எனக்கு என்னமோ கொஞ்சம் பிரச்சனை இருக்குன்னு தோணுது. கொஞ்சம் இல்ல, இது ரொம்ப பெரிய பிரச்சனை சிவா. சிவா, எல்லா வீட்ல இருந்து கொதிக்கிற தண்ணி வந்திருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏதோ நடந்திருக்கு. எல்லா சோலார் பிளான்ட்ஸும் ஒரே நேரத்துல வீணாக வாய்ப்பு இல்லல்ல. அப்படின்னா அப்போ ஜாயிண்ட் பிளான்ட்ட திருடணும்னு நினைச்ச அந்த திருடங்க தான் இந்த வேலையெல்லாம் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எங்க கிராமத்துல கூட ஒரு தடவை இப்படிதான்ப்பா சோலார் பிளான்ட்ஸ் எல்லாம் வீணா போயிடுச்சு. அப்ப என்னாச்சு தெரியுமா? நான் என் வீட்டு மொட்டை மாடிக்கு போய் சூரியனை இப்படி தைரியமா பார்த்து, இதுக்கப்புறம் நீ எங்க சோலார் பிளான்ட்ஸ் எல்லாம் ஓவர் சார்ஜ் பண்ணினா உனக்கு நல்லது இல்லைன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் என்ன இருக்கும்? நீ தூக்கத்துல இருந்து எழுந்திருச்சிருப்ப. அங்க பாருங்களேன், ஜாயிண்ட் சோலார் பிளான்ட்ட வச்சாச்சு. யார் வீட்லயாவது பிளான்ட் சரியில்லைன்னா இதுல இருந்து அவங்க வீட்டுக்கு பவர் சப்ளை ஆகும். பாஸ் வேதா சிட்டில ஜாயிண்ட் பவர் பிளான்ட்ட வச்சிட்டாங்க பாஸ். நாம அழிஞ்சிட்டோம் பாஸ். இதுக்கப்புறம் என்ன பண்ண போறீங்க பாஸ்? கரண்ட் ஒயர்களும் என்னோட இந்த தாக்குதல்களும் ரொம்ப ஆபத்தானதா இருக்கும். அந்த சின்ன பையன் என் விளையாட்டை முடிச்சுட்டான், என் கதையவே முடிச்சுட்டான். போங்க, சீக்கிரமா அவனை தூக்கிட்டு வாங்க. நீ முதல்ல போ. டேய் நீ போய் புடிடா. டேய் நீ போடா, போய் அந்த சின்ன பையனை புடிச்சிட்டு வா. போ, சீக்கிரமா போயிட்டு அந்த சிவாவை புடிச்சிட்டு வாங்க. ஓகே, போறேன். இதோ போறேன். நான் எதுக்காக போகணும்? நீங்க எல்லாரும் இங்க நிம்மதியா இருக்கணும். நான் போய் சிவாவை கூட்டிட்டு வரணுமா? இந்தாங்க ஸ்ப்ரே. இத சிவாவோட மூக்குல இதோ இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிடுங்க. பாஸ் எழுந்துருங்க. உங்களுக்கு என்னாச்சு? பாஸ் எழுந்துருங்க. உங்களுக்கு என்னாச்சு பாஸ்? நான் டெமோ பண்ணி காட்டியும் உங்களுக்கு புரியலையா? போங்க, இந்த ஸ்ப்ரேவை புடிங்க. இத சிவாவோட மூக்குல அடிச்சு விட்டுருங்க. அவன் மயக்கம் போட்டு விழுந்துருவான். அவனை இங்க தூக்கிட்டு சீக்கிரம் வந்துருங்க. புரிஞ்சது இல்ல? ஓகே பாஸ். எழுதுடா சீக்கிரம். சிவா நமக்கு கிடைச்சிட்டான். அவனை தூக்கிட்டு போனோம். அப்படியே அவன் சைக்கிளையும் தூக்கிட்டு போயிடலாமா? என்னாச்சு? ஏன் இப்படி கத்திக்கிட்டே இருக்க? ஏதாவது நடந்துச்சா? இரு, நான் சிவாக்கு ஃபோன் பண்றேன். The number you're trying to reach is currently unavailable. எனக்கு தெரிஞ்ச சிவாக்கு ஏதோ பிரச்சனை போல இருக்கு இல்லையா டாகி? ஆதி, என்னாச்சு ஆதி? இங்க பாரு, நீ பேசுறது எதுவுமே எனக்கு சரியா விழவே இல்ல. சாரி ரேவா, சிவாவோட டாகி நம்மள எங்கேயோ கூட்டிட்டு போகணும்னு நினைக்குது. சிவாக்கு ஏதோ பிரச்சனை போல இருக்கு.
நான் இப்பவே லட்டு சிங் சாருக்கு ஃபோன் பண்றேன். இந்த இடத்துல யாரையுமே காணுமே. இருங்க, நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வரேன். எப்படி இருக்க சிவா? ஒரு சின்ன பையனா இருந்துகிட்டு என்னோட கோடிக்கணக்கான பிசினஸ் அழிக்கணும்னு நினைக்கிறியே, எதுக்கு நினைக்கிற? ஏன் இப்படி பண்ற? வேதா சிட்டில எல்லாருக்கும் ஃப்ரீயா பவர் கிடைக்கணும்னு நினைக்கிற? உங்கள யாராவது என்னோட இந்த கோடிக்கணக்கான ரூபாய் உள்ள பவர் பிளான்ட் என்ன ஆகும் நினைச்சீங்களா? பல வருஷமா இங்க இருந்து தானே வேதா சிட்டிக்கு கரண்ட் சப்ளை ஆச்சு. நீங்க கரண்ட குடுக்கல, அத விக்கிறீங்க, அதுவும் அதிகமான பணத்துக்கு. உன்ன மாதிரி சமூக சேவை செய்யணும்னு நினைச்சேன்னா நான் அழிஞ்சு போயிடுவேன். இதெல்லாம் பார்த்துட்டு நான் சும்மா இருப்பேன்னு நினைச்சியா? இல்ல, நான் அந்த ஜெயண்ட் சோலார் பிளான்ட்ட ஒரேடியா அழிச்சிட போறேன். அதுக்கப்புறம் உன்னால எதுவும் பண்ண முடியாது சின்ன பையா. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. கரண்ட் ஒயர்களும் என்னோட இந்த தாக்குதல்களும் ரொம்ப ஆபத்தானதா இருக்கும். கட்னா நீ இந்த சிவாவோட கதையை முடிச்சிரு. நான் போய் அந்த சோலார் பிளான்ட்டை பிளாஸ்ட் பண்றதுக்கான வேலையை பாக்குறேன். நாம இப்ப ஏதாவது பண்ணியே ஆகணும். ஏ டாகி, எல்லா காட்ஸையும் இங்க இருந்து ஓட வச்சிரு. சிவா, சிவா, நான் வந்துட்டேன் பாரு. நீ பிஜிலி சிங் பின்னாடி போ, நான் இவங்கள பாத்துக்கிறேன். ஏய், You are under arrest. இப்ப தெரியுதா, நான் தான் ஆக்ஷன் கிங். இந்த சின்ன பையன் அவன்கிட்ட இருந்து தப்பிச்சு வந்துட்டான். இவனை யாராலையும் தடுக்க முடியாதா? பாஸ், அவன் நம்மள துரத்திட்டு வந்துகிட்டு இருக்கான். அவன் வரதுக்குள்ள நம்ம சோலார் பிளான்ட்டை பிளாஸ்ட் பண்ணிரலாம். அவனோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது. சோலார் பிளான்ட்டை நம்ம பிளாஸ்ட் பண்ணலன்னா நம்ம ஃபியூச்சர் கண்டிப்பா மோசமாயிடும். சீக்கிரம் ஸ்பீடா போ. இந்த பையன் என்ன பறக்குறா? இன்னும் என்னெல்லாம் பண்ணுவான்னு தெரியலையே. காரனால ஸ்பீடா ஓடு.
வா சிவா வா. இங்க பாரு, இந்த பிளான்ட்ட உன்னால கண்டிப்பா காப்பாத்தவே முடியாது. 5 நிமிஷத்துல இந்த பிளான்ட் பிளாஸ்ட் ஆக போகுதுப்பா. வேதா சிட்டிக்கு ஃப்ரீயா கரண்ட் சப்ளை பண்ணணும்ன்ற உன்னோட கனவு ஒரேடியா அழிஞ்சு போயிடும். நீ ஒண்ணு கவலைப்படாத, இதுக்கப்புறம் இவன் கதைய நான் பாத்துக்கிறேன், நீ போ. ஏ பிச்சில சிங், உன்னை பிக்க போறேன் பாரு. ஜெயிலுக்கு வா. இங்க 50-60 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் யாரு திருடணும்னாலும் திருடனை பார்த்து இங்க எல்லாரும் திருடாதேன்னு சொல்லுவாங்க தெரியுமா? நான் வருவேன்னு தான் எல்லாரும் சொல்லுவாங்க. என்ன டைலாக் நல்லா இருக்கா? வாவ், சூப்பரா இருக்கே. நீ என்னோட டைலாக ரொம்ப அருமையா சொல்ற, ஆனா நீ பேரை மட்டும்தான் மாத்தி சொல்ற. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். வா, ஒழுங்கா ஸ்டேஷனுக்கு வந்துரு. நீயா வரியா இல்லனா? அவன் ஜாக்கெட்ல கரண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம ஏதாவது யோசிச்சு தான் பண்ணி ஆகணும். சிவா, இவனை நீயா பாத்துக்க. இவனுக்கு நல்ல பாடம் கத்து கொடு. சிவா, இதை வச்சு ஏதாவது பண்ணு. தேங்க்யூ ரேவா. அவனை விடாதீங்க, அடிங்க. அச்சோ, இதுல எந்த ஒயரை கட் பண்றதுன்னு எனக்கு சரியா தெரியாதே. ஓ, என்னோட ஜாக்கெட் பாம் பிளாஸ்ட் ஆக போகுதே. வேண்டாம், இதுக்கு மேல என்ன அடிக்காத. போதும் சிவா, போதும், அடிச்சது போதும். என் தாக்குதலை விட உன் தாக்குதல் தான் ரொம்ப பயங்கரமா இருக்கு, பவர்ஃபுல்லா இருக்கு. நான் ஒத்துக்கிறேன் சிவா. பிச்சில சிங், சும்மா அழுறத நிறுத்து. கான்ஸ்டபிளே, இவனை ஜெயிலுக்கு இழுத்துட்டு போ. எஸ் சார். வா போலாம்.